அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்குவோம். நான் வந்து இப்போ ஈரோடு சத்திரம் காவல் நிலையத்தில் இருக்கேன். என்னென்னா, ஒருத்தர் நேற்று ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தார். நேற்று வந்து அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் கடையிலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. அவருக்கு யாரும் இல்லை அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு கூட ஒருத்தர் வாழ்ந்திருக்காங்க. அவர் மனைவியோடு இல்லை, இவங்களுக்கு கணவன் இறந்துட்டார், தனியாக இருக்கிறோன்னு சொல்லி விழுப்புரத்துலேருந்து ஈரோட்டில் வந்து கொஞ்சம் வருஷமாக வாழ்ந்திருக்காங்க. இப்போ நான் 2 நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. நேற்று நைட்டு வந்து ஒரு 11 மணிக்கு மேலே இறந்துட்டார். இப்போ அதுக்கு வந்து அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு என்னென்ன போலீஸ் மூலிமா நம்ம அந்த கிளியரன்ஸ் பேப்பர்லாம் கொடுக்கணும், அதுக்கு பார்த்துட்ருக்குறோம். அந்த அம்மாவுக்கு ஒரு ஆதார் கார்டு, ஒரு ஓட்டர் ஐடி எதுவுமே இல்லை. அதை வந்து என்ன சொல்கிறது, அது இன்னும் நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணுறதுக்காக இப்போ நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து, அந்த ஹோட்டல் ஓனரும் வந்திருக்காங்க, அவங்களும் சேர்ந்து எல்லாம் எழுதி கொடுத்து இங்கே தான் வேலை செஞ்சாங்க, இத்தனை வருஷம் இங்கே இருந்தாங்கன்னு சொல்லி அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு ஒரு மத்தியானத்துக்கு மேலே வந்து அவங்கள அடக்கம் பண்ணணும். அதற்கான வேலைக்காக வந்திருக்கேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் லைவ் போட்டு. நடுவில் எனக்கு எங்கள் பேரன் பிறந்திருக்கேன், அதனால் அந்த வேலை நிறைய செய்கிற வேலையவே வந்து என்னால் போஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை. ஆனாலும் வந்து 10ஆம் ஆண்டு நம்ம இளைஞ்சி துவங்கி சிறப்பாக போயிட்டுருக்கு. அனைவருக்கும் நன்றி. இந்த நம்ம நல்லடக்கம் பண்ணுற உடல் வந்து ஆத்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். நேற்று நான் இரவு ஒன்று அடக்கம் பண்ணோம், இப்போ ஒன்று. கண்டிப்பாக யாரும் இல்லாதவங்க அப்படிங்கிறதோட ரொம்ப பண வசதி இல்லை, எனக்கு உடலே வேண்டாம், எங்கிட்ட காசு இல்லை அடக்கம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறவங்க வந்து நம்ம இளைஞ்சி வந்து தொடர்பு கொள்ளலாம். இளைஞ்சி ஆத்மா மூலம் வந்து நாங்கள் நல்லடக்கம் செய்ய தயாராக இருக்கோம்.